வணக்கம். வருகிற ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஒரு அற்புதமான நல்ல நாள். ஏன் அப்படின்னா அன்னைக்குதான் கிருஷ்ண ஜெயந்தி வருது. அதே போல அன்னைக்குதான் ஆடி கிருத்திகையும் வருது. ஆடி கிருத்திகை முருகனுக்கு உகந்த நாள், கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கிருஷ்ணருக்கு உகந்த நாள். இது ரெண்டும் சேர்ந்து வர்றது ஒரு மகிமை மிக்க ஒரு நாளாக கருதப்படுது. ஏன் அப்படின்னா பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா விபூதி யோகத்துல ஒரு அழகான வாக்கியம் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, சேனாதிபதிகள்ல நான் முருகப்பெருமானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில கிருஷ்ணனுடைய ஆயுதமா சுதர்சன சக்கரத்தை சொல்லல, அவன் கையில இருக்கக்கூடிய வலம்புரி சங்க சொல்லல. என்ன தெரியுமா சொல்றா? வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படின்னு சொல்றா. அதாவது கிருஷ்ண பரமாத்மாவினுடைய முக்கியமான ஆயுதமாக ஆண்டாள் பார்த்தது எது அப்படின்னா வேலை. நம்ம எல்லாருக்கும் தெரியும் முருகப்பெருமானுடைய முக்கியமான ஆயுதமாக இருக்கக்கூடியதும் வேல் தான் அப்படின்னு. ஒரு அற்புதமான விஷயம் இன்னொன்னும் இருக்கு. என்ன அப்படின்னா, செந்திலாண்டியவரை நம்ம தரிசனம் செய்ய போனோம்னா அங்க செந்தில் கோவிந்தன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு திருமாலினுடைய சன்னதி இருக்கும். செந்திலினுடைய திருப்புகள்ல, அதாவது திருச்செந்தூரினுடைய திருப்புகள்ல அருணகிரிநாதர் ரொம்ப அழகா இதுக்கு ஒரு ஆதாரத்தை சொல்றார். புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற அப்படிங்கிற வாக்கியத்துல முருகப்பெருமான் யுத்த களத்துல சூரபத்மனை எதிர்த்து போர் செய்யும் போது புண்டரிகனினுடைய தந்தையான, அதாவது புண்டரீகர் அப்படின்னா பிரம்மதேவர், அந்த பிரம்மதேவரினுடைய தந்தையான திருமால் வானம் முழுக்க நிறைந்திருந்து முருகப்பெருமான் யுத்தம் செய்யக்கூடிய அழகை பார்த்து ரசித்தாராம். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மாவே முருகப்பெருமானுடைய திருவுருவத்தில் இருக்க, முருகப்பெருமானுடைய கையில இருக்கக்கூடிய வேலாயுதத்தை தன்னுடைய கையில கிருஷ்ண பரமாத்மா தாங்கிறார். கிருஷ்ண பரமாத்மாவினுடைய கையில இருக்கக்கூடிய சக்கராயுதத்தை ஏந்தி கொண்டு முருகப்பெருமான் சூரபத்மனோட யுத்தம் செய்ய போறார். யுத்தம் செய்ய போகும்போது தன்னுடைய மருமானான முருகப்பெருமான் எப்படி யுத்தம் செய்கிறார் அப்படிங்கிறத வானத்துல நிறைந்து நின்று அந்த திருமாலானவர் பார்த்து மகிழ்ந்தார் அப்படின்னு பலவிதமான ஒற்றுமைகள் முருகனுக்கும் திருமாலுக்கும் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஒற்றுமைகளை எல்லாம் உண்மை அப்படின்னு சொல்றது போல கிருஷ்ண ஜென்மாஷ்டமியும் ஆடி கிருத்திகையும் ஒரே நாள் வருது. இந்த அற்புதமான நல்ல நாள்ல முருகப்பெருமானையும் கிருஷ்ண பரமாத்மாவையும் வணங்கி வாழ்க்கையில பலவிதமான இன்னல்கள்ல இருந்தும் விடுபட்டு நல்ல கதிக்கு நம்ம செல்லலாம். இந்த ஆடி கிருத்திகையில முருகப்பெருமானை எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத இந்த காணொளியில பார்க்கலாம். பல காலங்களுக்கு முன்னாடி சோழவள நாட்டுல முருகம்மை அப்படிங்கிற அம்மா வாழ்ந்து வந்தாங்க. இந்த அம்மா எப்ப பாரு முருகா முருகான்னே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த அம்மா வணிக குலத்துல பிறந்தவங்க. இந்த அம்மாவினுடைய கணவர் வெளிநாட்டுல வணிகம் செய்ய போயிருந்தாங்க. அப்போ இந்த அம்மா அந்த கணவரினுடைய அம்மாவோடவும் கணவரினுடைய தமக்கையோடவும் அந்த வீட்டுல இருந்தாங்க. அதாவது தன்னோட மாமியாரோடையும் நாத்தனாரோடையும் புகுந்த வீட்டுல இருந்தாங்க. இவங்க எப்ப பாரு முருகா முருகான்னு சொல்றது அந்த அம்மாவினுடைய, அந்த முருகம்மையினுடைய மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் ஒரு பொறாமையை, ஒரு அசூயையை இந்த அம்மா மேல ஏற்படுத்திச்சு. அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த முருகம்மையினுடைய கணவர் ஊர்ல இருந்து திரும்பி வந்த பிறகு அவர்கிட்ட பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய முருகனை தான் இந்த பொண்ணு எப்ப பாரு முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருக்கு, இந்த பொண்ணு உனக்கு தர்ம பத்தினியாக வாழல அப்படின்னு சொல்லி கண்டதை சொல்லி அந்த வணிகரினுடைய மனதுல இந்த முருகம்மை மேல அசூயையை ஏற்படுத்துறாங்க. இதை கேட்டு அந்த வணிகருக்கு கோபம் வந்து கையில அருவாளை எடுத்துக்கிட்டு முருகம்மை கிட்ட போற. முருகம்மை அவர் வந்ததும் முருகா வா, முருகா உட்காரு, எப்ப பாரு முருகா முருகான்னு அவங்க சொல்லிட்டே இருக்கிறதுனால அவங்க வாயை திறந்தாலே முருகா முருகா தான் வந்ததா. அதை கேட்ட அந்த அம்மாவினுடைய கணவருக்கு கோபம் வந்து அந்த அம்மாவினுடைய கையை வெட்டிட்டு முருகா சொல்லுவியா முருகா சொல்லுவியா அப்படின்னு கத்தினானா. அந்த அம்மா அந்த சமயத்துல கூட முருகா 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 அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்தாங்களாம். அப்போ அந்த முருகம்மையினுடைய பக்தியை மனதார பாராட்டிய முருகப்பெருமான் மயில் மேல வள்ளி தேவசேனா சகிதமாக காட்சி கொடுத்து அந்த அம்மாவை தடுத்தாட்கொண்டு தன்னுடைய கந்த லோகத்துல, அதாவது முருகப்பெருமான் இருக்கக்கூடிய உலகத்துக்கு கந்தலோகம் அப்படின்னு பேரு, அந்த கந்தலோகத்துல தனக்கு எப்பொழுதும் சேவை செய்யக்கூடிய முக்கியமான அடியாராக இந்த முருகம்மையை மாற்றினாராம். அததான் அருணகிரிநாதர் திருப்புகழ்ல காண அறிவை முன்னிற்கும் கதிர்வேலா அப்படின்னு சொல்லியிருக்க. இந்த அம்மா என்ன பண்ணாங்க? வாழ்க்கையில பெருசா தவம் பண்ணல, பூஜை பண்ணல, ஜபம் பண்ணல, எப்ப பாரு முருகா முருகா முருகான்னு சொல்லியே எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவிக்கு போயிட்டாங்க. அததான் அருணகிரிநாதர் சொல்லுவார், முருகன் குமரன் குகனென்று மொழிந்துருகும் செயல் தெந்து உணர்வென்றருள்வாய் அப்படின்னு சொல்ற. முருகா குமரா குகா
அப்படிங்கிற 3 நாமத்தை ஜபம் செய்து கொண்டிருந்தாலே வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனையும் நீங்கி இறுதியில மோட்சமும் கிடைக்கும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார். அதுக்கு ஆதாரமாக இந்த முருகம்மை இருக்காங்க. இந்த முருகம்மை காட்டிய வழியில ஆடி கிருத்திகையில முருகப்பெருமானுடைய அற்புதமான திருநாமமான முருகா, குமரா, குகா இந்த 3 நாமத்தையும் ஜபித்து முருகப்பெருமானுடைய அருளை அடைவோம்.